Welcome to mathematics class. And now exercise 3.17 question number 3. And what is the question number 3? Construct a 3 by 3 matrix whose elements are given by first subdivision is Aij is equal to modulus of I minus 2j, and second subdivision is Aij is equal to I plus j whole cube divided by 3. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது 3 rows அண்ட் 3 columns இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே மேட்ரிக்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐஜே, ஸோ ஐ ரெப்ரசன்ஸ் ரோ, ஜே ரெப்ரசன்ஸ் காலம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணலாம், லெட் ஏஸ் ஈக்குவல் டு ஸோ A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. This is the 3 by 3 matrix. Okay, first entry அப்படிங்கிறது it's a A11. So I க்கு பதிலா 1, J க்கு பதிலா 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சிரும். செகண்ட் என்ட்ரி I க்கு பதிலா 1, J க்கு பதிலா 2. ஓகே, தேர்ட் என்ட்ரி I is equal to 1, J is equal to 3. அண்ட் ஃபோர்த் என்ட்ரி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9 என்ட்ரிஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் Aij is equal to modulus of I2j. ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு மாடுலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாடுலஸில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதோட அவுட்புட் எல்லாமே என்னென்னா நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். சரியா? இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து -1 அப்படின்னு கொடுத்தோம்னாலும் -1 = 1 அப்படின்னு எழுதும். ஸோ அதுதான் நமக்கு என்னது டெஃபனிஷன். ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷனாக நம்ம எழுதிக்குவோம். ஸோ -x if x less than 0, ஸோ +x if x greater than or equal to 0. ஸோ இந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். சரியா? ஓகே, இப்போ நம்ம சும்மா அது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ மாடுலஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்னென்ன வரும், நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது என்னது, A11. ஸோ இப்போ I 1, J as 1. ஸோ A11 is equal to, ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா I is equal to 1, J is equal to 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ A11 அப்படிங்கிறப்ப ஸோ I அப்படிங்கிறது 1 - 2, J is a 1. சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு வந்துடும், 1 - 2. ஓகே, இப்போ -2 அப்படிங்கிறப்ப -1 அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் அப்படிங்கிறது மாடுலஸ்குள்ளே இருக்கப்போ என்னென்னு வரும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A12 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 1 - 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 - 4 ஸோ -3. ஸோ -3 வரலனால நமக்கு அவுட்புட் என்னன்னு கிடைக்கும், ஸோ +3. அண்ட் நெக்ஸ்ட்டு A13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ I is 1, J is 3 is equal to 1 - 2 3s are 6. ஸோ 1 - 6 is -5. ஸோ -5 is equal to 5. ஏன்னா நமக்கு மாடுலஸில் இருக்கப்ப நெகட்டிவ் என்னென்னு வந்துடும், பாசிட்டிவாக நமக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A21. ஸோ I is a 2 and J is 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்துடும், 2 - 2 is 2. இப்போ 2 - 2 அப்படிங்கிறப்ப நமக்கு 0 வந்துடும். ஸோ 0 அப்படிங்கிறது நமக்கு மாடுலஸ்குள்ளேயும் 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு A22. ஸோ A22ங்கிறப்ப ஸோ I is a 2, J is a 2. ஸோ 2 × 2. ஸோ 2 - 2 2s are 4. ஸோ என்னென்னு வந்து நமக்கு -2. ஸோ -2 அப்படி வந்தால் நமக்கு ஸோ வாட் இஸ் த ஆன்சர், +2. அண்ட் நெக்ஸ்ட் A23.
So 2, so I is 2, j is 3. So 2, so 2 into 3. So 2 minus 2 3s are 6. So 2 minus 6 is minus 4. So minus 4 அப்படிங்கிறது நமக்கு plus 4 அப்படின்னு வந்துடும். And next A31. So A31 அப்படிங்கிறப்ப 3 minus 2 into 1. சரியா? J is a 1. So 3 minus 2. So what is the 3 minus 2? So 1. So positive வந்தால் நமக்கு positive தான் வரும். சரியா? Next A32. So I is 3, J is 2. So 2 into 2 and 3 minus 4. So what is the value? So minus 1. 3 minus 4 is minus 1 is equal to 1. Next A33. So I is 3, J also 3. So 2 into 3. So 3 minus 6 is equal to minus 3 and 3. Okay, இப்போ நமக்கு அந்த 9 entries-உம் கிடைச்சிருச்சு. So this is the first row, this is the second row, this is the first row, this is the second row, and this is the third row. This is the first row, second row, third row. So இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா? இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணேன். ஓகே, இப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு என்னது? A11. And what is the value of A11? Is a 1. Next entry A12. So A12 oda value is a 3. So 3. Next A13. 13 oda value is 5. Next A21. So A21 oda value is a 0. A22 is a 2. A23 is a 4. A31 is a 1. A32 1. And A33 is a 3. And this is the matrix. Okay, so this is the first subdivision matrix. Okay, and next second subdivision. Okay, so similarly second subdivision, A ij is equal to I plus j the whole cube divided by 3. Okay, so இதே மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு A11. ஸோ I is a 1 and j is a 1. So 1 plus 1 the whole cube divided by 3. So 2 cube divided by 3. So what is the value of 2 cube? So 2 into 2 into 2. So 2 2s are 4. 4 2s are 8. So 8 by 3. And next entry is A12. So I is a 1, j is a 2. So 1 plus 2 divided by 3. The whole cube. 1 plus 2 whole cube divided by 3. So 1 plus 2 is 3 and 3 cube divided by 3. And what is the 3 cube? 3 cube is 27 by 3. இங்கே பார்க்குறப்ப நமக்கு 3 tables are common. So cancel பண்ணிக்கலாம். So 1 3 is 3. 9 3s are 27. So 9 அப்படின்னு வந்துடும். Next entry is A13. So I is 1, j is 3. The whole cube divided by 3. So 1 plus 3 is equal to 4. So 4 cube divided by 3. What is the value of 4 cube? So 4 into 4 into 4. So 4 4s are 16. 16 4s are 64. So answer is 64 by 3. And next entry. And what is the next entry? A21. So I is 2, j is 1. The whole cube divided by 3. And 2 plus 1 is a 3 cube divided by 3. And what is the value of 3 cube? So 27 by 3. So let's cancel 1. 3 is 3. 9 3s are 27. And remaining is 9. And next entry is A22. And I is 2. J is 2. The whole cube divided by 3. So 2 plus 2 is 4 cube divided by 3. What is the value of 4 cube? So 64 by 3. Next A23. So I is 2 and j is 3 and the whole cube divided by 3. So 2 plus 3 is 5 cube divided by 3. What is the value of 5 cube? 5 into 5 into 5. So 5 5s are 25. 25 5s are 125. So answer is 125 divided by 3. Okay, இதெல்லாம் நமக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா it's not a multiple of 3.
and next entry is A31. So I is 3, J is 1. So 3 plus 1 the whole cube divided by 3. So 3 plus 1 is 4. 4 cube divided by 3. What is the value of 4 cube? It's 64 by 3. And next A32. So 3 plus 2 the whole cube divided by 3. So 3 plus 2 is 5. 5 cube divided by 3. 5 cube is 125 divided by 3. And next A33 entry. Okay, so 3 plus 3 the whole cube divided by 3. Okay, and 3 plus 3 is 6. So cube divided by 3. What is the value of 6 cube? 6 into 6 into 6. 6 6 are 36. 36 6 are 216. 216 divided by 3. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 3 டேபிள் காமனாக இருக்கு. So 1 3 is 3. 7 3s are 21 and 2 3s are 6. So 72 is the answer. And next, what is the matrix? So matrixல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ A11 அப்படின்றது கிடச்சிருச்சு, A12 அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு, A13 கிடச்சிருச்சு, நெக்ஸ்ட் A21. இந்த மாதிரி நமக்கு 9 எலமெண்ட்ஸுமே கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து என்னென்னு வரும், 8/3. 8/3. And second entry என்னது, 9. Okay, second entry is 9. Third entry is 64. And third entry is 64/3. And what is the fourth entry? Fourth entry, it's a A21. So A21 அப்படிங்கிறது 9. Next A22 அப்படிங்கிறது 64/3. Next A23 அப்படிங்கிறது 125/3. And next A31 அப்படிங்கிறது 64/3. Next A32 so 125/3. And next A33 is 72. And this is the 3/3 matrix of given question. Okay, so இந்த ஃபார்மோட மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான். ஓகே, இஸ் தட் கிளியர்? தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன். நவ் எக்ஸசைஸ் 3.17 question number 3. And what is the question number 3? Construct a 3/3 matrix whose elements are given by, first subdivision is Aij is equal to modulus of I minus 2j, and second subdivision is Aij is equal to I plus j whole cube divided by 3. Okay, so question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது 3 rows and 3 columns இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, மேட்ரிக்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Aij, ஸோ I ரெப்ரசன்ஸ் ரோ, J ரெப்ரசன்ஸ் காலம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணலாம், லெட் A is equal to, so A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. This is the 3/3 matrix. Okay, first entry அப்படிங்கிறது it's a A11. So I-க்கு பதிலாக 1, J-க்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடச்சிரும். செகண்ட் என்ட்ரி ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2. ஓகே, தேர்ட் என்ட்ரி I is equal to 1, J is equal to 3. அண்ட் ஃபோர்த் என்ட்ரி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9 என்ட்ரிஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் Aij is equal to modulus of I2j. ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு மாடுலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மாடுலஸில் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதோட அவுட்புட் எல்லாமே என்னென்னா நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். சரியா? இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ
எக்ஸுக்கு வந்து -1 அப்படின்னு கொடுத்தோம்னாலும் mod -1 = 1 அப்படின்னு தான் எழுதும். ஸோ அதான் நமக்கு என்னது டெஃபனிஷன். ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனாக நம்ம எழுதிக்குவோம். ஸோ -x if x less than 0. ஸோ +x if x greater than or equal to 0. ஸோ இந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். சரியா? ஓகே, இப்போ நம்ம சும்மா அது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இப்போ மாடுலஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்னென்ன வரும், நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது என்னது, A11. ஸோ இப்போ I 1 J as 1. ஸோ A11 = ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா I = 1 J = 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ A11 அப்படிங்கிறப்ப ஸோ I அப்படிங்கிறது 1 - 2 J is 1. சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு வந்துடும், 1 - 2. ஓகே, இப்போ -2 அப்படிங்கிறப்ப -1 அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் அப்படிங்கிறது மாடுலஸ்குள்ளே இருக்கப்போ என்னென்னு வரும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A12 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ 1 - 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 - 4 ஸோ -3. ஸோ -3 வரதுனால நமக்கு அவுட்புட் என்னன்னு கிடைக்கும், ஸோ +3. அண்ட் நெக்ஸ்ட்டு A13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ I is 1 J is 3 is equal to 1 - 2 3s are 6. So 1 - 6 is -5. So -5 is equal to 5. ஏன்னா நமக்கு மாடுலஸில் இருக்கப்ப நெகட்டிவ் என்னென்னு வந்துடும், பாசிட்டிவாக நமக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A21. ஸோ I is 2 and J is 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்துடும், 2 - 2 is 2. இப்போ 2 - 2 அப்படிங்கிறப்ப நமக்கு 0 வந்துடும். ஸோ 0 அப்படிங்கிறது நமக்கு மாடுலஸ்குள்ளேயும் 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு A22. ஸோ A22ங்கிறப்ப ஸோ I is 2 J is 2. ஸோ 2 × 2. ஸோ 2 - 2 2s are 4. ஸோ என்னென்னு வந்து நமக்கு -2. ஸோ -2 அப்படின்னு வந்தால் நமக்கு ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ஸோ +2. அண்ட் நெக்ஸ்ட் A23. ஸோ 2. ஸோ I is 2 J is 3. ஸோ 2. ஸோ 2 × 3. ஸோ 2 - 2 3s are 6. ஸோ 2 - 6 is -4. ஸோ -4 அப்படிங்கிறது நமக்கு +4 அப்படின்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு A31. ஸோ A31 அப்படிங்கிறப்ப 3 - 2 × 1. சரியா? J is 1. ஸோ 3 - 2. ஸோ வாட் இஸ் 3 - 2? ஸோ 1. ஸோ பாசிட்டிவ் வந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு A32. ஸோ I is 3 J is 2. ஸோ 2 × 2 and 3 - 4. ஸோ வாட் இஸ் த வேல்யூ, ஸோ -1. 3 - 4 is -1 is equal to 1. Next A33. So I is 3, J also 3. So 2 × 3. So 3 - 6 is equal to -3 and 3. Okay, இப்போ நமக்கு அந்த 9 என்ட்ரிஸும் கிடச்சிச்சு. ஸோ this is the first row, this is the second row, this is the first row, this is the second row, and this is the third row. This is the first row, second row, third row. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா? இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணேன். ஓகே, இப்போ A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு என்னது, A11. அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A11 இஸ் 1. நெக்ஸ்ட் என்ட்ரி A12. ஸோ A12ஓட வேல்யூ ஸோ 3. ஸோ 3. நெக்ஸ்ட்டு A13. 13ஓட வேல்யூ இஸ் 5. நெக்ஸ்ட்டு A21. ஸோ A21ஓட வேல்யூ இஸ் 0. A22 ஸோ 2. A23 ஸோ 4. A31 ஸோ 1. A32 1. And A33 ஸோ 3. And this is the matrix. Okay, so this is the first subdivision matrix. Okay, and next
second subdivision. Okay, so similarly second subdivision, a ij is equal to I plus j the whole cube divided by 3. Okay, so இதே மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு a11, ஸோ I is a 1 and j is a 1. So 1 plus 1 the whole cube divided by 3. So 2 cube divided by 3. So what is the value of 2 cube? So 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8. So 8 by 3. And next entry is a12. So I is a 1, j is a 2. So 1 plus 2 divided by 3. Sorry, the whole cube. 1 plus 2 whole cube divided by 3. So 1 plus 2 is 3 and 3 cube divided by 3. And what is the 3 cube? 3 cube is 27 by 3. இங்கே பார்க்குறப்ப நமக்கு 3 table as a common. So cancel பண்ணிக்கலாம். So 1 3 is 3, 9 3s are 27. So 9 அப்படின்னு வந்துடும். Next entry is a13. So I is 1, j is 3. The whole cube divided by 3. So 1 plus 3 is equal to 4. So 4 cube divided by 3. What is the value of 4 cube? So 4 into 4 into 4. So 4 4s are 16. 16 4s are 64. So answer is 64 by 3. And next entry. And what is the next entry? A21. So I is 2, j is 1. The whole cube divided by 3. And 2 plus 1 is a 3 cube divided by 3. And what is the value of 3 cube? So 27 by 3. So let's cancel 1. 3 is 3. 9 3s are 27. And remaining is 9. And next entry is a22. And I is 2, j is 2. The whole cube divided by 3. So 2 plus 2 is 4 cube divided by 3. What is the value of 4 cube? So 64 by 3. Next a23. So I is 2 and j is 3 and the whole cube divided by 3. So 2 plus 3 is 5 cube divided by 3. What is the value of 5 cube? 5 into 5 into 5. So 5 5s are 25. 25 5s are 125. So answer is 125 divided by 3. Okay, இதெல்லாம் நமக்கு வந்து கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா so not a multiple of 3. And next entry is a31. So I is 3, j is 1. So 3 plus 1 the whole cube divided by 3. So 3 plus 1 is a 4. 4 cube divided by 3. What is the value of 4 cube? It's a 64 by 3. And next a32. So 3 plus 2 the whole cube divided by 3. So 3 plus 2 is 5. 5 cube divided by 3. 5 cube is 125 divided by 3. And next a33 entry. Okay, so 3 plus 3 the whole cube divided by 3. Okay, and 3 plus 3 is 6. So cube divided by 3. What is the value of 6 cube? 6 into 6 into 6. 6 6 are 36. 36 6 are 216. 216 divided by 3. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 3 டேபிள் காமனாக இருக்கு. So 1 3 is 3. 7 3s are 21 and 2 3s are 6. So 72 is the answer. And next, what is the matrix? So matrixல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ a11 அப்படின்றது கிடச்சிருச்சு, a12 அப்படிங்கிறதும் கிடச்சிருச்சு, a13 கிடச்சிருச்சு, நெக்ஸ்ட் a21 இந்த மாதிரி நமக்கு 9 எலமெண்ட்ஸுமே கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து என்னென்னு வரும், 8 by 3. 8 by 3. And second entry என்னது, 9. Okay, second entry is 9. Third entry is 64. And third entry is 64 by 3. And what is the fourth entry? Fourth entry, it's a a21. So a21 அப்படிங்கிறது 9. Next a22 அப்படிங்கிறது 64 by 3. Next a23 அப்படிங்கிறது 125 by 3. And next a31 அப்படிங்கிறது 64 by 3. Next a32 is a 125 by 3.
next A33 is 72, and this is the 3 by 3 matrix of given question. Okay, so இந்த ஃபார்மோட மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான். ஓகே, இஸ் தட் கிளியர்? தேங்க்யூ.